இப்போ நம்ம வந்தாச்சு வெல்கம் காம்ப்ளெக்ஸ் கிராஃப்ட். வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கைவினை பொருட்கள்லாம் இருக்குது. கூட மேனுவலாகவே செஞ்சது ரொம்ப அழகாக இருக்குது. இதே போல் துணி மலாய்க்காரவங்க போடுற துணிலாம் இருக்குது. அவங்க ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு அதே போல் நல்லாயிருக்கு. அதே போல் இந்த மலேசியாவோட விளையாட்டு அந்த பால் லேடிஸ் ஹேண்ட்பேக் ஓலை இதிலே செஞ்சுருக்காங்க, நல்லா செஞ்சுருக்காங்க. ஓலையிலே இருக்குது. இது விலை வந்து 24 வெள்ளி போட்டிருக்காங்க. அடுத்தது பாய், ஓலை பாய். அதே போல் இந்த இருக்குது பாருங்கள், கூடையெல்லாம் இருக்குது அழகாக. டப்பா, பிளாஸ்டிக் டப்பா இல்லாமல் இது யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த ஃபுட்டையெல்லாம் மூடி வைக்கிறது, இந்த வந்து குத்தி பூம்பாங்க. இந்த ஃபுட்டையெல்லாம் மூடி வச்சுக்கலாம் டைனிங் டேபிளில், அதுக்கு உள்ளது இது. அதுக்குன்னு ஒரு பெரிய இதே வச்சுருக்காங்க. இந்த அரிசி இது பண்ணுவாங்கள்ல, மரம், கூடை, பேக்கு எல்லாமே ஓலை இதிலே செஞ்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா மறக்காமல் இங்கே வந்து பாருங்கள். இருங்க, லேடிஸ் ஹேண்ட்பேக்கு ஓலையிலே செஞ்சுருக்காங்க. நல்லா இருக்குது. காய்கறிலாம் வாங்கிட்டு போகிறதுக்கு போகலாம். ஆண்டா 180 வெள்ளி போட்டிருக்காங்க. அதே போல் இந்த இருக்குது, இது என்னன்னு தெரியல. டப்பா காயின்லாம் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஓகே, பொம்மையெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் வந்து கிட்ஸுக்காக உள்ளது. எல்லாமே தைச்சது மேனுவலாக. நல்லா இருக்குது, அழகாக பாருங்கள். செம சூப்பராக இருக்குது. நிறைய ஐட்டம் இருக்குது. இங்கே பாருங்கள், மண் பானையெல்லாம் இருக்குது பாருங்கள். மண் பானையெல்லாம் எவ்வளோ அழகழகாக இருக்குது பாருங்கள். செம சூப்பராக இருக்குது மண் பானை. இதோ எல்லாமே. இது பாக்ஸு, இந்த நகையெல்லாம் வச்சுக்கிற பாக்ஸு நல்லா இருக்குது. அந்த விலை 130 வெள்ளி போட்டிருக்காங்க. மரத்துலேயே செய்யப்பட்டது. நல்லா பேக்கிங்கோடு இருக்குது, நம்ம பிரிக்க வேணாம். அதே போல் நல்லாயிருக்கு. வீட்டில் அழகாக மாட்டி வச்சுக்கலாம். அல்லாண்டு போட்டிருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். அதே போல் இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது. இதுமாரி தண்ணி ஊற்றுற இது பானையிலே செஞ்சு வச்சுருக்கான், மண் பானையிலே. அதுவும் நல்லாயிருக்கு. பார்க்க எல்லாமே நல்லா தான் இருக்குது. சூப்பராக செஞ்சு வச்சுருக்காங்க. நம்ம ஊர்லேயும் இதேமாரி வரணும், சிறு தொழிலெலாம் மேம்படுத்தணும். பாருங்கள் எவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸு. நல்லா இருக்குது, சூப்பராக. போல் மரத்திலே செய்யப்பட்ட இந்த ஸ்டாச்சு பொம்மையை பாருங்கள், செம சூப்பராக இருக்குது பாருங்கள்.
நல்லாயிருக்கு. பாருங்கள், கொட்டுலாம் இருக்குது. கொட்டு டிஃப்ரெண்ட்டான கொட்டு மேனுவலாக செஞ்சுருக்குது. பல்லாங்குழிலாம் இருக்குது பாருங்கள், மரத்திலே செய்யப்பட்ட பல்லாங்குழி. இந்த மரத்திலேயே செய்யப்பட்ட அந்த வீட்டில் அந்த இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு டைனிங் டேபிளில் மரத்திலே செய்யப்பட்டது செம்மையாக இருக்குது. அதே போல் இந்த சின்ன மண் பிங்கான்லேயே செய்யப்பட்ட கோப்பை எல்லாமே இருக்குது. பார்க்கவே சூப்பராக தான் இருக்குது எல்லாம். நிறையா இருக்குது. இந்த மலேசியாவில் முக்கியமான டவரு கேஎல் டவரு, அடுத்தது மெர்டிகா ஸ்கொயர் பில்டிங்கு, இப்போ நம்ம இருக்கிற இடம் நல்லா இருக்குது. அடுத்து மலேசியாவோட தேசிய பூ பல்லாங்குழி நல்லா இருக்குது. பட்டம், இதெல்லாம் பட்டம் செஞ்சு வச்சுருக்காங்க. ஃப்ரீ தான். உள்ளே வரத்துக்கு நான் ஏதோ சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். இல்லை, ஃப்ரீ தான். நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் வாங்கிக்க வேண்டியதான். நிறையா இது இருக்குது, நிறைய கடை இருக்குது இதுக்குள்ளேயே. இந்த கடையில் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க, அதனால் நம்ம அந்த கடைக்குள்ளே போவேனா. பாருங்கள், இதெல்லாம் அழகாக வீட்டில் மாட்டி வச்சுக்கலாம் இல்லான்ட்டு சூப்பராக இருக்குது. இது எல்லாமே அழகாக வரைஞ்சது, அழகாக பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது பாருங்க. யானை பொம்மை, குதிரை பொம்மை, யானை பொம்மை, ஆமை எல்லாம் இருக்குது. வீட்டில் வச்சுக்கலாம் அழகா. ரேஹால்லாம் வச்சுருக்காங்க. இந்த பாருங்கள், ரேஹால் 120 வெள்ளி இந்த ரேஹால். கூடையை பாருங்கள், செமையாக அழகாக சூப்பராக செஞ்சுருக்காங்க. அந்த லாக்கை எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிக்கணும் தான் நல்லாயிருக்கும். வாங்க, இந்த கடையில் என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். அக்கா, நீ டிஃபன் பாக்ஸ்லாம் இருக்குது. நீ satu berapa kakak? Itu sampel Oh. display saja. Kalau yang jual ini for here now ada less 30%. Oh, ini harga berapa? Normal price 420. Oh, okay. So tolak 30%. So now 294. Oh, Tapi ada okay. dua design. Design yang ni dengan design ni. Design ni available 3 item. Okay. 2 tiket. Okay, okay. This one yang ni normal price. Ni normal price. இது வந்து எப்படின்னா, இந்த இடத்துல உள்ளது எல்லாமே வந்து மேனுவலாக வரைஞ்சது. அந்த பாக்ஸு இது எல்லாமே மேனுவலாக செஞ்சுருக்காங்க. ஒன்று ஒரு ரேட்டு. நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துல இந்த அபாங் வரைஞ்ச ஓவியங்களையெல்லாம் பாருங்கள், செம அழகாக வரைஞ்சிருக்காரு. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள். உண்மையாகவே ஆள் இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்காரு. ஒரு ஆள் இறைவன்கிட்ட வேண்டுற மாதிரி வரைஞ்சிருக்காப்புல. சூப்பராக இருக்குது. அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்கள், இந்த மீன் செமையாக இருக்குது பார்க்க. யா இது மட்டும் அவர் வரைகிறதுக்கு 2 மாதம் ஆணுச்சான். அது வந்து ஒரு
இந்த ஓவியம் மட்டும் அவர் 2000 வெள்ளி சொல்கிறாரு. பாக்கி சாதாரணமாக சிம்பிளாக வரைஞ்சா அது 100 வெள்ளி 150 வெள்ளி. அது அந்த ஓவியங்களுக்கு அவர் ஸ்பெண்ட் பண்ண ஒர்க் அவுட்டை பொறுத்து இருக்குது. அந்த இதெல்லாம் இருக்குது. வாங்க நம்ம அடுத்த கடையை பார்ப்போம். ஓகே பாங்க, தேங்க்யூ. ஓகே. இது பாருங்க, செமையாக நிறையா இது வரைஞ்சி வச்சுருக்காப்புல பாங்க. பாருங்க செமையாக இருக்குது. ஹாய் பாங். You boleh cakap Melayu Ya. Where you from? India. India, boleh cakap Melayu. Oh, dulu before duduk sini. Ya, saya ada kerja lah. Oh, dulu Ya. Sekarang? Sekarang saya YouTube channel. Okay, good How respond okay Ya. Ini India punya orang sini datang. Tak tahu kan apa-apa ada sini, tak tahu. Nanti saya explain. பாருங்க, பக்கத்தில் கடை இருக்குது. இதேமாரி டிராயிங் கடை. வீட்டுக்கு நம்மளுக்கு தேவைன்னா இதேமாரி வரைஞ்சி வாங்கிக்கலாம். இல்லைன்னா உங்களே வரைய சொன்னாலும் வரைஞ்சி கொடுப்பாங்க போல இருக்குது. பாருங்கள், செம அழகாக வரைஞ்சிருக்கார். பார்க்கவே தத்ரூபமாக இருக்குது. செமையாக இருக்குது. ஓகே. மலைக்காரவங்க விற்கிற இதெல்லாம் வச்சு வரைஞ்சிருக்காப்புல. செம சூப்பராக வரைஞ்சிருக்காரு. பாருங்கள், செம சூப்பராக இருக்குது. இதெல்லாம் வந்து மேனுவலாகவே செஞ்சுருக்காங்க. நல்லாயிருக்கு. இது ஒரு கடை. ஓ சரிங்க. நல்லாயிருக்கு பார்க்க. இங்கே ஆள் இருக்காங்க, அதனால் நம்ம இந்த பக்கத்தை பார்ப்போம். Ini satu harga berapa kakak? Yang mana? Ini kan atas 200. Oh, ini? This semua 200. This is 80. Okay. பாருங்க, மேனுவலாகவே செஞ்சு வச்சுருக்காங்க. பாருங்கள், செம அழகாக இருக்குது. ஆண்டா காஸ்ட்டு இது மட்டும் 200 வெள்ளியா. நம்ம ஊர் காசுக்கு 4000 ரூபா சொல்கிறாங்க. இது வந்து 80 வெள்ளி சொல்கிறாங்க. 1000 ரூபா கிட்டத்தட்ட. ஓகே, உங்களுக்கு இன்ஷால்லா பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கலாம். இல்லை, இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு தான் இது பண்ணுறாங்க. இது பண்ணுறோன்னா எவ்வளோ நேரம் மெனக்கடணுன்ட்டு நம்மளுக்கே தெரியும். நல்லாயிருக்கு. இன்ஷால்லா இங்கே வந்தீங்கன்னா மறக்காமல் இங்கே வாங்க. இந்த மரத்திலேயே செய்யப்பட்ட கடை இருக்குது. ஆண்டா அவர் இப்போ சாப்பிட போயிருக்காருன்னு நினைக்கிறேன். சாப்பிட்ற டைம் ஆகிடுச்சு. நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே வந்து பாருங்கள். அதே போல் இந்த இருக்குது பாருங்கள், மரத்துலேயே செஞ்சுருக்காப்புல. தகரத்தில் செஞ்சுருக்காப்புல. தகரமாக இது என்னது? தோல் தகரம் அதுலேயே செஞ்சுருக்காப்புல. இந்த கடையில் இப்போ ஆள் இல்லை. நம்ம அப்புறமேல வந்து பார்த்துப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா இருக்குது பாருங்கள். குதிரையெல்லாம் செஞ்சுருக்காப்புல. நல்லா இருக்குது பார்க்க. ஓகே, கடையில் ஆள் இல்லை. நம்ம அப்புறமேல வந்து பார்த்துப்போம். இங்கே ஒரு கடை இருக்குது. இந்த கேன்வாஸில் இருக்குது பாருங்கள். அந்த கேன்வாஸில் அழகாக வரைஞ்சி கொடுப்பாங்க போல இருக்குது. boleh kan? Tak boleh. Tak boleh? Oh, sorry ya bang. உள்ளே போய் எடுக்கக்கூடாதுங்கிறாப்புல. இங்கே உள்ளது மட்டும் பார்த்துப்போம். ஓகே, நீங்கள் இன்ஷால்லா நேரில் வந்தீங்கன்னா பார்த்துக்கு வாங்கிக்கலாம். கடையை போய் பார்ப்போம் வாங்க. ஒரு துணியிலே செஞ்சுருக்காங்க கேன்வாஸு. செம சூப்பராக இருக்குது பார்க்க. நல்லா வரைஞ்சிருக்காங்க. செய்முறைக்கு தான் காசு. காலையில் 10 மணிலேருந்து 5:30 மணி வரையும் ஓப்பனில் இருக்குமா.